இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னா வீட்டோட பிளான். இடத்த எங்கேயுமே வீணாக்காம வீட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. தனி கார் பார்க்கிங், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், அதில் ஒன்று 16x16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி, லாஞ்சுன்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே அட்ராக்டிவாக வுட்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டுங்கிறதுனால 2 பக்கங்களில் இருந்து அதிகப்படியான காற்றும் வெளிச்சமும் இந்த வீட்டுக்கு கிடைக்குது. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2030 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் டார்க் அண்ட் லைட் கலர் கான்செப்டில் டெக்ஸ்சர் ஒர்க்கோட பார்டர் டிசைன்ஸோட அழகாக எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட்டும் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் கார் பார்க்கிங் சைஸ் 16x10. தரைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்னில் பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஓப்பனாக விடாமல் பூராமே வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 6x4 இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. ரெகுலர் என்ட்ரிக்காக ஃப்ரண்ட்டில் ஆர்ச் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே சின்ன கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சவுத் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினெட்ஸும் சைடில் கிளாஸ் டோர்ஸோட பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் ஹைலைட் என்னென்னா 3 பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கார்னர் சைட்டுங்கிறதுனாலையும் வீட்டுக்கு அதிகப்படியான வெளிச்சமும் காற்றும் கிடைக்குது. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் டைப்பில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட்ஸ், கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸ், சென்டரில் ஒரு அழகான ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹால் டிஸ்டர்ப் ஆகாதபடி ஸ்டேர்கேஸ்க்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி அங்கே படிக்கட் கட்டியிருக்காங்க. ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோ ஆப்போசிட்டில் நார்த் ஃபேஸிங்கில் பூஜா ரூம் சைஸ் 6x4 உள்ள வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் என்ட்ராரோ. இதோட டோட்டல் சைஸ் 16x10. டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானைட்ல ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் டார்க் கிரானைட்ல மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக கிச்சனில் ஜன்னல்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் கிரானைட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த டேபிள் டாப்பில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க.
அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அது அட்டாச்சில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு லெதர் ஃபினிஷ் கிரானைட்டும் சைடு ஹேண்ட்ரைல எஸ்எஸ்லையும் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் சைடில் லான்ச் சைஸ் 16x11. சவுத் வெஸ்ட்டில் செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். அட்டாச்சு பாத்ரூமோட சேர்த்து இந்த பெட்ரூமோட சைஸ் 16x16. இந்த பெட்ரூம்லையும் லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது தேர்ட் பெட்ரூம் சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4x10. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட்டில் எல் ஷேப்டு பால்கனிக்கு என்ட்ராரோ. இந்த ஃப்ரண்ட் போர்ஷனோட சைஸ் 16x5. இந்த போர்ஷனோட சைஸ் 15x10. பார்டர்ஸ்க்கு பூரா ஒயிட் கலரும், அது போக வாலுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலரில் ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூர் காரமடையில் தென் திருப்பதி 4 ரோடு ஜங்ஷனுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 80 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.